தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும், தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற அடிப்படையில் மிக வறண்ட மாவட்டமாக இருக்கிற தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டுக்குடியின் 2ஆம் திட்டம் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை பலமுறை வைத்தோம். மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் நேரடியாக பார்வையிட்டீர்கள். முதலமைச்சர் அவர்களும் பார்வையிட்டு திட்டம் எல்லாம் தயாராக இருக்குது. நிதியும் 7891 அறிவித்திருக்கு. அடிக்கடி நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டு மிக விரைவாக இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வருமா? ஏன்னா எல்லா ஊருக்கும் தண்ணி போகணும், சில ஊர் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம். ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் 2 மாவட்டத்துக்கு கேட்டிருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்கக்கூடிய நிதியும் மாநில அரசினுடைய பங்காக இருக்கிற நிதியும் 2மே அதற்காக கொடுக்கப்பட்டு விட்டது. 8000 கோடி, கிட்டத்தட்ட 10 கோடி குறைவாக 8000 கோடி. அந்த 8000 கோடியும் ஜைக்காவிலே நாம் கடன் கேட்டிருக்கிறோம். அவர்கள் சில கண்டிஷன் போட்டிருக்காங்க, நீங்கள் 2 மாதம் ஆகணும், 3 மாதம் ஆகணும், அப்போ தான் நான் கூட்டம் கூடணும். ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்குள் அதை முடித்து தருவதாக அவர் ஒப்புதல் தருவதாக ஜைக்கா நிறுவனத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது கடன் தருகிறவர்கள் அந்த அவர்களுடைய பீரியாரிட்டிக்கல் ஒன்று வச்சுருக்காங்க. இது இவ்வளோ நாள் எங்கள் மக்கள் தொகை இருக்குது, நாங்கள்லாம் கணக்கு பார்க்குறாங்க. அந்த பணம் கிடைக்கும். ஜூன் மாதம் 25 கையெழுத்து போட்டு தந்துடுறேன்னு உறுதி கொடுத்துட்டாங்க. அப்போ ஜூலையில் டெண்டருக்கு வந்துடும். நிச்சயமாக முதலமைச்சர் அறிவித்த திட்டம் உறுதியாக அது நிறைவேற்றப்படும். அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் முழுக்க அந்த குடிநீர் போகும்போது மிக சிறப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் அது கொண்டு செல்லப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.